அன்பு வெற்றியாளர்களின் அறிமுக கூட்டம் இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் இந்த சிங்கார மேடையில் சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியின் தலைமை திரு காதர் ஹுசேன் மாமா அவர்களை அன்போடு கலைக்கிறோம். பந்தல்குடியிலிருந்து வந்திருக்கும் நமது அன்பு நிலையத்தின் உரிமையாளர் மணியப்பன் அவர்களை ஒரு அரை மணி நேரம் மன்னிக்கவும். இந்த நிகழ்ச்சியின் தலைமையாக வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திருமணத்திலிருந்து அரசு பணியில் ஓய்வு பெற்று இப்போ காதர் ஹுசேன் சார் அவர்களை தலைமையாக கேட்டுக்கொள்கிறோம். தலைமையை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் இந்த அன்பு ரியல் எஸ்டேட் சார்பாகவும் என் சார்பாகவும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போது அவர் பில்டப் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாரு. ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு எனக்கு ரொம்ப லக்கி அடிக்கிற மாதிரி என்னுடைய நண்பர் தான் ஆக்சுவலாக தலைமை வைப்பார். திரு சந்திரசேகர் அவர் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டாரு. நான் எதேச்சியாக வர மாதிரி உட்காந்துருந்தேன். உட்காந்து கூப்பிட்டு ஐயா நீங்க தலைமையா இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதற்கு மிக்க நன்றி. நான் தொழிலாளர் துறையில் கிட்டத்தட்ட 38 வருஷமா அலுவலராக பணியிருந்து ஓய்வு பெற்று விட்டேன். எனது சொந்த ஊர் திருமங்கலம். சொந்த ஊர் வந்துட்டனால எங்க வீட்டில் வரப்போ இருந்தாங்க. திரு சந்திரசேகர் அவர்கள் தான் முதல்ல அறிமுகப்படுத்தினாரு. மனித தேனின்னு சொல்லி ஒரு பேர் வர வச்சிருந்தாலும் சரி, கொடுக்கல் நிறைய இருக்கும் பார்க்கணும் பயந்துட்டு தான் போனேன். ஆனா கொடுக்கிறது அன்பு கொடுக்குதான். ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாருங்க. நமக்கு வராது. அவர் எப்படி இந்த வயசுல கூட சுறுசுறுப்பா இருக்காருன்னு தெரியல. அவர் நீங்க பிளாட்டை போகும்போது பார்க்க போறப்ப அவர் வண்டியில் ஏற்றிட்டு போனாரு. அவர் கார் ஓட்டுற பாத்தீங்கன்னா ரேஸ்ல ஓட்டுற மாதிரி தான் மனுஷன் ஓட்டுவாரு. வளைஞ்சு இப்ப நம்ம பார்த்து கொஞ்சம் பெல்ட் போடணும். ஏன்னா வண்டியில ஒரு பெல்ட் நம்ம மாட்டி விடுங்க, பெல்ட் போட்டு தான் போகணும். அந்த மாதிரி சரு போறாரு. அப்படி போய் பார்த்தோம். பார்த்ததுல ஓரளவுக்கு திருப்தியா இருந்தது. சரி நாங்கள் வீட்டில் போய் யோசனை பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அவர் என்ன என்ன மாயம்னு சொல்ற மாதிரி சினிமா சொன்ன மாதிரி என்ன மாயமோ என்ன மந்திரமோ அந்த நேரத்தில் டோக்கன் அட்வான்ஸ் போடுற அளவுக்கு ஓரளவுக்கு நமக்கு திருப்தி ஆயிரும் அவர் பேசுற பேச்சுல. அந்த மாதிரி நீங்க பூராமே பெரும்பாலும் வெற்றியாளர்கள் சொன்னாரு. இதுல பல ஸ்கீம்ஸ் வச்சிருக்காரு அவரு. அது விரிவாக அவர் நிறைய சொல்லுவாங்க. அதனால நீங்க போய் பாருங்க. போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த எங்க போனாலும் பாதைக்கு சேர்த்து தான் நம்ம காசு கொடுப்போம். இவர் பிளாட்ல பாதைக்கு காசு கிடையாது. இன்னொரு பிளஸ் பாயிண்ட், அந்த இதை நம்ம கையில பணம் பேசிஸ்ல 18 மாசம் வச்சிருக்காரு. 18 மாசத்துல நம்மளால எவ்வளவு முடியுமோ கொஞ்சமா கொடுத்து அழைச்சிட்டு டாக்குமெண்ட் நம்ம வாங்கிக்கலாம். அது வரைக்கும் நீங்க அந்த 1/3 கொடுத்துட்டீங்கன்னா அது ஒரு வசதி. ரெண்டாவது பிளாட்டுக்குள்ளேயே அவர் வீடு கட்டி குடியிருக்கிறதுனால பிளாட்டை அவரே பார்த்துக்கிறாரு. ஓனருக்கும் செக்யூரிட்டி ஆஃபீஸர் பையன் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால போய் பாருங்க. நீங்க அதாவது டூர் பேக்கேஜஸ் எல்லாம் வச்சிருக்காரு. சில டார்கெட்லாம் வச்சிருக்காரு. அது அவங்க பிளாட் கொடுத்தாங்கன்னா பார்க் கூட்டு போறது இதெல்லாம் வச்சிருக்காரு. நிறைய ஸ்கீம்ஸ். அதனால எல்லாரும் போய் பாருங்க. நீங்களும் வாங்க. உங்களுக்கு பிடிச்சதா வாங்க. கம்பல்சரிலாம் கிடையாது. போய் பாருங்க. பிடிச்சதா வாங்க. இப்போ பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எல்லாம் ரிட்டைர்மெண்ட் ஆன ஸ்டேஜ்ல எல்லாம் பிள்ளைங்களுக்காக பயன்படுறாங்க. அதுக்காக யூஸ் பண்றதுதான். அதனால போய் பாருங்க. எல்லாரும் நல்லபடியா இருங்க. வாழ்த்துக்கள். நன்றி. சிவகுமார் சார் அவர்கள் சிறு நேரம் உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். அதாவது ரியல் எஸ்டேட் பத்தி இங்க உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இடம் நீங்க இங்கேயே வாங்குவீங்க, ஏற்கனவே வாங்கி வச்சிருப்பீங்க. இது அன்பு ரியல் எஸ்டேட். நீங்க ரியலா தெரிஞ்சுக்கணும்னா நேரடியா அந்த இடத்துக்கு வந்தாதான் அங்க ரியல் எஸ்டேட்டு எப்படி ரியலா நடக்குதுன்றத சொல்லலாம். அந்த இடத்துல நான் இடம் வாங்கி வச்சிருக்கேன். அதில் என்னன்னா கிட்டத்தட்ட நான் வாங்கி 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இடம் பாதுகாப்பாகவும் இருக்கு, சுத்தமாகவும் இருக்கு. நான் எப்போ போனாலும் அந்த இடத்த என்னால் அந்த இடத்த போய் பார்த்துட்டு வர முடியுது. மற்ற இடத்துலையும் இடம் வாங்கியிருக்கேன். ஆனால் அந்த இடத்துக்கு என்னால் போக முடியலை. ஏன்னா முள்ளுக்காடாக இருக்கு. அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட்டுக்கு நீங்கள் ஒரு தடவை பாருங்க.
இதெல்லாம் பார்த்ததுல உங்களுக்கும் வருமானம் இருக்கும். நீங்களும் இன்ப சுற்றுலா, இந்த தலைமையேற்று நடத்துபவர் இன்ப சுற்றுலா போன மாதிரி நீங்களும் போயிட்டு வர உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த இதை நடத்திக்கிட்டு இருக்கவர் 36 வயது இளைஞரும் 63 வயது மனித தேனியாக சுற்றி கொண்டிருக்கும் உழைப்பால் உயர்ந்தவர் என்ற பட்டத்தை இந்த போன சுதந்திர தின விழாவில் வசந்த் டிவியும் மதுரை முத்து அவர்கள் அவங்க 2 பேருமே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறந்த உழைப்பாளர் என்ற விருதை வசந்த் டிவி மூலமாக வாங்கியதற்கு இங்க அன்பு ரியல் எஸ்டேட் சார்பாக எல்லாரும் ஒரு தடவை கரகோஷம் கேட்டுக்கொள்கிறோம். இந்த 36 வயது 63 வயது இளைஞர் செய்த உழைப்பால அவர் உயர்ந்தார். அவருடைய கதையை அவரே சொல்லுவாரு. நீங்க ஏற்ற மரியாதை அந்த விருதுக்கு தகுதியானவர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இதுல வரக்கூடிய வருமானத்தை நானே சொல்லிக்கிட்டு இருந்தா வர்றவங்களுக்கு பேசுறதுக்கு வேற வாய்ப்புகள் இருக்காது. அதை முக்கியமான ஒரு தலைமை உங்களுக்கு பணம் கட்டுறதுக்கு வசதியாக 18 மாதங்கள் தவணை முறையில் கொடுக்கிறது ஒரே நிறுவனம், இந்த நிறுவனம் தான். மேற்கொண்டு நீங்கள் பிளாட் வாங்கினா. வணக்கம், நான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் நிர்வாகத்துறையில் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்று 17 வருடங்கள் ஆகின்றன. நான் முதலில் பிளாட் பார்க்க வரும்போது எங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு காலேஜ் அங்கே இருந்தது. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரதிநிதின்னு சொல்றாரு. மற்றவங்க 5 ஏக்கர் போடுவாங்க, முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போய் 5 ஏக்கர் போடுவாங்க. அதுக்கு இவர் வித்துட்டாரு. இவர் வித்த பிளாட்டுகள் 320 ஏக்கர் இருக்கு. அப்பப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி வித்தவங்க வாங்கினவங்க இப்ப திரும்ப வெட்ட வித்து திரும்ப நாங்க வாங்குறோம். அந்த மாதிரி இருக்கு. கூட இருக்காங்க பெண்கள். ஏன்னா போகும்போது மேடம் தான் வர வைப்பாங்க. இவர் எங்கேயாவது வெளியே கூட போயிருக்கலாம். மேடம் பெண் பிரதிகள் இங்க கூட இருக்காங்க. சாய்பாபா அருள் அங்கே வந்தாலே கிடைக்கும்னு சொல்றாங்க. நான் ஒரு பிளாட் வாங்கிட்டு எல்லாம் 2 பிளாட் வாங்கியிருக்கேன். அனைவருக்கும் ஆலயத்திற்கும் நான் பதிவுத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளேன். இந்த துறை ரியல் எஸ்டேட் எங்கள் துறையை சார்ந்தது. எல்லாமே எங்கே தான் வரும். பலவிதமான பிளாட்டுகள், பலவிதமான இடங்கள் வரும். இதில் நான் விரும்பி வாங்கியிருக்கேன். துறையில் இருந்துட்டு நான் விரும்பி வாங்கியிருக்கேன்னா அதுக்கான காரணம் என்ன? முதல்ல நம்ம பிளாட் வாங்குறதுக்கு முன்னாடி 10 வருஷங்கள் விற்க போனாக்க அன்னைக்கு அது கழிவு போடுவாங்க, தேய்மானம் கழிவு போடுவாங்க. ஆனால் அந்த பிளாட்டை பொறுத்த வரைக்கும் கழிவு கிடையாது, ரைஸ் ஆகும். ரேட் ரைஸ் ஆகிட்டு இருக்கும். அன்னைக்கு தேதிக்கு பல மடங்கு போவோம். இது அனுபவத்தில் கண்டது. அதனால பிளாட் நல்ல இடம், பாதுகாப்பு இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது, போக்குவரத்து இருக்குது, இவ்வளோ வசதிகள் நிறைஞ்ச ஒரு இடம். இப்போ பிளாட்டு இன்னொன்று பிளாட்டு போகிறவரை பார்க்கணும். எல்லாத்துக்கும் பிளாட் போகிறது மனித சுந்தரமூர்த்தியுடைய இந்த விழாவில் கலந்து கொண்டதில் ரொம்ப பெருமை எடுக்கிறோம். இப்போ நம்முடன் உங்களுக்கு இந்த விழாவிலே கர்நாடகத்தினுடைய விவசாயத்துறை அமைச்சர் சங்கர் பட்டேல் அவர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க. ஒரு சுந்தரமூர்த்தியுடைய சுறுசுறுப்பை பற்றி சொல்லவும் உடனே வரேன்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டாங்க. அவார்டெல்லாம் நானே கொடுக்குறேன்,
எல்லாமே அப்படின்ட்டு. ஸோ அவருடைய திருத்தங்களால நீங்கள் வந்து எல்லா வேலையும் வாங்கி அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெறுகிறேன் நம்புகிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் அரிமா கேசவன் அவரை நமது அமைச்சர் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி வருகிறேன். உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த சொந்தப்படுத்தி அவர்கள் எனக்கு சேர்த்து ஒரு 34-35 வருடமாக இணையாக ஓடி இந்த பேப்பரை நல்ல வசதி வந்து வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதை நல்லது நம்ம பயன்படுத்துறது நம்ம பொறுமை. வெளியில் சாமி டிக்கெட் வாங்கலைன்னு கேட்டாலும் நீங்கள் சொல்லலை, நான் வாங்கலை. அது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் எத்தனையோ பேர் இந்த படங்களை வளர்ச்சி அந்த வழி அதை இந்த வழி அதை சொல்லி முதலீடு பூரா டெய்லி பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இவ்வளோ பக்கப்படுத்து எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. அந்த இடத்துக்குள்ளே அவர் வீடு எப்படி குடும்பத்தோடு இருக்கார். இவர் எத்தனையோ நம்ம உங்கள் பேரண்ட்களுக்கு இந்த இடத்த வாங்கி போடுங்க. நகை எங்கேயும் வாங்கிக்கலாம், வெள்ளி எங்கேயும் வாங்கிக்கலாம். இடம் இந்த இடத்த இந்த மனையை உங்கள் பேரை பதிச்சுட்டீங்கன்னா அந்த இடத்த யாரும் வாங்க முடியாது. இடம் வந்து வளராது, மக்கள் உள்ளவங்க வளர்வாங்க, இடம் வளராது. எனக்கு தெரிஞ்சு இந்த சரகடி 500 ரூபாய்க்கு இடத்துல மதுரை சுற்றி ஒரு 40 கிலோமீட்டர் வாங்க முடியாது. அதை ஒரு தைரியமான முறையில் உங்களை வச்சு அவரை வச்சு உங்களுக்கும் ஒரு பலனை கொடுக்குறாரு. மதுரை பொறுத்த மட்டும் எவ்வளோ கோடி சொத்து வச்சாலும் 1/2% 1% தான் கமிஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு அவர் 2% கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் சும்மா இருந்தவங்க உசுப்பேற்றி பாஸ்போர்ட் எடுத்து இங்கே வாழ கூட்டிகிட்டு போய் உலகத்தை காமிக்கிறார். அது யாருமே வந்து செய்யலை. அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்கள? அது போயிட்டு வந்தவங்களுக்கு தான் அந்த அனுபவம் தெரியும். யாருமே வந்து கமிஷன் முடிச்சா நீ 10% நம்ம வேலை முடிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க அது இல்லாமல் உங்களை அந்த சந்தோஷம் அடையணும் அப்படிங்கிறத நினைச்சு எடுத்து கொடுத்துருவோம். அது ஒரு பெரிய விஷயம், 2000 ஆகிட்டு போகுது. ஆனால் போனவங்க அவருடைய சொந்த உறவு மாதிரி பாருகிறாங்க. பார்க்காத இடங்களை வந்து கொண்டு இப்போ நம்ம வெளிநாட்டில் போய் உங்களோட அவசியம் சேர்ந்து பயணம் பண்ணி எல்லாத்தையும் சுற்றி காமிச்சு அந்த சந்தோஷம் இருக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன மதிப்பு கொடுத்தாலும் வேலை மதிப்பு இல்லையா? எல்லாருக்கும் அவங்க சொல்ற மாதிரி நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்க. மண் வாங்கி போட்டீங்கன்னா எப்போ போனாலும் பேர் 4 லட்சம் ரூபா வாங்க முடியாது. வாங்கி போட்ட இடத்துனால 4 பிளாட் வந்து பேரை பேருக்கு ஒரு கோடியுமே கல்யாணம் பண்ணிடுச்சு. நம்ம சம்பாத்தியம் 3 வேலை எதுவுமே வேலை செய்யலாம். காதலை வாங்கிட்டு காதலை வச்சுட்டேன். இப்போ சொல்றாங்க இவர் யாரோ சோசியல் கேட்டு ஜெயிச்சிருக்காரு, அதனால ஜெயிச்சிருக்காரு. ஒரு சோசியல் ஒன்றும் இல்லை. நீங்க எந்த இடத்த எதிர்பார்க்கறீங்களோ அந்த இடத்த விட்டுட்டீங்கன்னா இன்னொரு ஆள் வாங்கிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு எவ்வளவு வேலை கொடுத்தா வாங்க தெரியும். அதனால இந்த சுத்தபக்தி மணியத்தை வச்சு நீங்களும் நல்ல முறையில் கவனமாக சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. ஐயாட்ட பேசிட்டு நான் கவனிக்கல. பட் அவர் வந்து மதுரையில் வந்து ரஜினிகாந்த் மாதிரி அவரை எல்லாருக்கையும் லைன்ஸ் கிளப்ல வந்து மிக பொறுப்பில் தமிழ்நாடுல பேர் வச்சிருக்கோம். சொல்லணுங்க வட என் கூட தாய்லாந்து கிட்டத்தட்ட 50 தடவை வந்திருக்காரு. நான் 73 முறை தாய்லாந்து போயிருக்கேன். அண்ணன் கூட தொடர்ந்து போயிருக்கேன். இப்போதான் அவருக்கு ரொம்ப வேலை கொடுக்கறதுனால லைன்ஸில் நிறைய போயிட்டாரு. ஏன்னா அவர் தமிழ்நாடு இருக்காரு, அதனால் வர முடியாது சொன்னேன். எனிவே நமக்கு தமிழ்நாடு சார்னால நான் வந்து ஒரு சாதாரண நாள் இவ்வளவு பெரிய ஐயா கிட்ட பக்கத்தில் வந்து உட்கார வாய்ப்பு கொடுத்ததுக்கு அமைச்சர் உட்கார நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு தமிழக சாருக்கு மீண்டும் நன்றி விட்டு அனைவரும் இன்னொரு முறை கரவசம் ஐயா கேட்டாரு, என்ன வித்தியாசமா இருக்கு ரியல் எஸ்டேட் இவ்வளவு பெரிய ஆளுகள்லாம் இவங்கெல்லாம் இப்படி வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டாரு. இவங்கெல்லாம் பிளாட் வாங்கினாங்க, இவங்க விட்டு கொடுத்து என்ன ஆச்சரியமா இருக்கு, விட்டு கொடுக்குறதுக்கு இவ்வளவு பேரா இருந்தாரு. ஆமா சார், எவ்வளவு வச்சிருக்கீங்க, இவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க, அப்ப நீங்க என்னோட பெரிய ஆளு கேட்டாரு. தமிழ் தெரியாது, அப்ப ஹிந்தி நல்லா தெரியுது, ஆனா தமிழ் தெரியாது. நீங்க உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சா அவர் ஐயா ஹிந்தியில பேசுவாரு. அவர் இன்னைக்கு மகிழ்ச்சியான செய்தி இருக்குன்னா, இந்த தாய்லாந்து போற டிக்கெட் நாங்கள் வச்சிருக்கோம். ஜனவரி 24 தாய்லாந்து போறோம். வெற்றியாளர்களுக்கெல்லாம் ஐயா கையில தாய்லாந்து ஃபிளைட் டிக்கெட் கொடுக்குறோம். இதுவரை இந்த வருஷத்துல 2024 ஆண்டுல வந்து ஜெயிச்சவங்களுக்கு வந்து நினைவு பெயர் வந்து ஐயா கையால் அவங்க கொடுக்க போறோம். அதெல்லாம் வாங்கி நீங்க சந்தோஷமா இருங்க. 2 வாரத்தை சார் பேசுவாரு, தமிழ் தெரியாது, ஹிந்தியில பேசுவாரு. ஹிந்தியில பண்ணுங்க, டிரான்ஸ்லேஷன் பண்ண நான் செய்யறேன். இந்த விழாவில் கலந்து கொண்ட
நமது கர்நாடக அமைச்சர் அவர்களை மணிநீதி அவர்கள் கௌரவித்து பாராட்டி நினைவு பரிசு வழங்குவார். அடுத்த தடவை போயில எங்களையும் அவருக்கு சேர்த்து உங்களோட சேர்த்து கூட்டிட்டு போகலான்னு நினைக்கிறேன். மதுரைக்கு வந்திருக்கிறதுனால வந்து மதுரை மீனாட்சி அம்மனே வந்து மீனாட்சி அம்மனுடைய சிலையை அவருக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு பண்றவங்க மீனாட்சி உருவ சிலையை அவங்க கொடுக்குறாங்க. मुझे so I think you all follow the Hindi, Tamil area. I don't know Tamil, but I will try. चलो बहुत अच्छे हो. मैं जब आ रहा था मुझे हमारा मित्र तमिल रस और सीनियर हमारा मित्र दोनों बताया he is very honey. Yes, always. एंड सुंदर ये दोनों मिलके हनी सुंदर हो जाता है. बहुत अच्छा स्वीट आदमी है. और इसको देखने के बाद मुझे लगा अरे रियली यू आर वेरी स्वीट मैन सर, ग्रेट मैन, एंड यू ऑल आर हिज फैमिली. Yes sir, yes. These are all my family. They are not outsiders sir, and these people with me since 35 years, and these are the real family of mine. Sundaram Singh. And your contribution, आप लोगों का contribution के इसका कंपनी के लिए बहुत है. आप लोगों के बारे में पूरा मुझे नीचे से ऊपर आने तक आप लोगों का ही वर्णन किया. शायद ऐसा बहुत लोग कम रहते हैं जो भी अपना जिंदगी में बहुत तरीके में जाता है, बहुत ऊपर होता है, पैसा बहुत कमाता है, तब जो फाउंडेशन में काम किया रहता है वो लोगों को भूल जाता है. तो ऐसा समझ जाता है मैं खुद मेरा बुद्धि से आया हूँ. ऐसा कुछ नहीं रहता है. जब आदमी बड़ा हो जाता है उसको किसी का सहारा मांगता है. जब बच्चे रहते हैं माँ का सहारा मांगता है. माँ पहला बच्चों को चलने का सिखाती है, बाद में वो हड़ू पढ़ गिरते गिरते सीख जाता है. ऐसा जिंदगी में हर एक आदमी का हर एक सहकार से ही आगे आदमी बढ़ता है. और आगे आदमी बढ़ने के लिए अपना खुद का मेहनत भी रहता है और आप लोगों का सदिच्छा और सहकार भी रहता है. इसलिए हमारा सुंदरम जी इतना बड़ा अच्छा काम कर रहे हैं और बड़ा बिजनेस भी कर रहे हैं और आप लोगों का सहकार से ही कर रहे हैं. ये सब मुझे बताया विद इन 5 मिनट्स ही एक्सप्लेन. जस्ट मुझे सरप्राइज लगा कि मैं आज आया हूँ. मेरा नाम है शंकर गौड़ा पाटिल. मैं बोला मेरा प्रोफाइल तो भेज दिया है कि नहीं, मैं क्या बात करूँ. ये बोला सर भेजा हूँ. तमिल रस को हिंदी नहीं आता है, इंग्लिश अच्छा है. इंग्लिश वो जो बोलते हैं मुझे नहीं समझ आता. हम दोनों लेकिन 15 वर्ष से मित्र है. भाषा नहीं मालूम लेकिन मित्र बहुत घनिष्ठ है. ये ऐसा रहता है. आदमी का कोई भाषा से नहीं, वो अपना अपना देख के मित्र हो जाता है. लेकिन किसी का भाषा किसी को नहीं समझ जाता है, लेकिन प्यार तो रहता ही है. तो कभी कभी आदमी को देख के खुश हो जाता है, अरे ये हमारा मित्र है. वो मित्र 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 बोलते बोलते जाते हैं, भाषा भी नहीं मालूम होता है तब भी हम समझ जाते हैं ये क्या बोल रहा है. सही बात है. ये मेरा बारे में वर्णन किया आप लोगों को अपना भाषा से. ये आया है अचानक मुझे मिला, हम लेके आए, बहुत बड़ा आदमी है, उधर आया, इधर से वो है. कुछ नहीं रहता है जिंदगी में. एक ध्यान में लेना, जिंदगी तो है हम सब मिलके रहने के लिए. किसी का पास पैसा रहता है, किसी का पास नहीं, किसी का पास अधिकार रहता है, लेकिन प्यार किसी का पास है. ये ध्यान में रखना. मुझे सुंदरम जी को देख के उसको हनी स्वीट बोलता है, बहुत हनी बोलते हैं सब लोग प्यार से. इतना अच्छा आदमी है. आप लेके जाता हूँ चलो मिलने को. मैं बोला चलो जाएंगे. सुबह शाम को कुछ काम नहीं है, कल सुबह से काम चालू हो जाता है, आज मिलेंगे. सो मीनाक्षी देवी का दर्शन के लिए मैं आया था. नहीं होना चाहिए उसका कलर से उसका पीछे पड़ना, उसका पैसे से उसका पीछे पड़ना, कोई किसी का नहीं है. हमारा देश का संस्कृति ऐसा है, वराह अवतार भी बहुत महत्व दिया है. हम भगवान को पूजेंगे. ये देश में ऐसा है, आदमी को उसका रूप, उसका पैसा, उसका अधिकार दे के हम प्रेम किया ही नहीं है.
उसका भक्त हुआ ही नहीं है भगवान का। हम भगवान का प्रेरणा जब हमारा भक्ति से वो हमको साधना में दिया है, अलग अलग रूप से हमको दिखाया है, ये रियल जिंदगी है हमारा। आजकल सब लोगों को लगता है दुनिया में, अरे भारत बहुत बिगड़ गए, तो बहुत हर एक जगह पे करप्शन है, वो है ये। लेकिन दुनिया में जाके देखे आओ, बाद में इधर आने के बाद आपको लगता है, मुझे बोला 50 बार कोई थाईलैंड में जाके आया, सिंगापुर में जाके आया, बोला सिंगापुर से 50 बार जाने के बाद फिर मदुरई आते हो ना, आपको हमारा मदुरई अच्छा लगता है, अच्छा लगता है, अपना अपना ही रहता है। लेकिन हमको इधर से बहुत कंटाला है, इधर बहुत पॉलिटिशियन बहुत करप्ट है, ऑफिसर बहुत करप्ट है, इधर कुछ बिजनेस नहीं है और इधर व्यापार नहीं होता है, इधर लोग नौकरी नहीं मिलता है, ऐसा बोलते रहते हैं। इधर जब फॉरेन जाके वापस आते हैं तब उधर लगता है ये हमारा देश है, ये हमारा मातृभूमि है। इसमें क्या है कि हमारा ये आज और कल ऐसा नहीं है, सनातन से ऐसा ही आते आएगा। हम लोग किसी को भी, अभी महात्मा गांधी जी इधर आके गए, महात्मा गांधी इधर आके उसका ऊपर का कपड़ा भी इधर छोड़ के गए। महात्मा गांधी फाइट कर रहे हैं, किसी का पास कुछ नहीं है, किसी को भी एक में किसी प्रेम से बात करने का मौका नहीं है, सब एक एक को मार रहे हैं। ऐसा मार रहे, आप लोग टीवी में देखता होगा कि ये क्या हो रहे, इतना असहिष्णुता आदमी लोगों को क्यों आया। हम लोग देखिए, जिंदगी जब आता है, हमारा जन्म यूनि से पास हुआ प्रोसेस में एक आदमी जन्म लेता है, तो उसका ये इतना बड़ा प्रोसेस होने के बाद जब हम जन्म लिया, तो प्यार बिना क्यों हम गुस्सा करें, सबको प्यार करें। कितना भी तकलीफ होने तो हंसते रहिए, हमेशा हंसते रहिए। तकलीफ आज है तो कल नहीं रहता है, आज खुशी रहता है कल दुख भी हो सकता है। दुख हुआ करके डर के नहीं बैठना चाहिए, फिर कल और आएगा। सुंदरम जी को देखो, ये सर बोलता नहीं सर, इसके नीचे आ रहा है। इतना सीनियर सिटीजन होने के बावजूद भी वो कभी भी निराशा नहीं होता है। और इतना बड़ा मेरा परिवार है। मैं पूछा कौन आया है ऊपर, वो बताया मेरा परिवार आया सर, सब लोग मुझे मदद किया। देखो वो 50 बार सिंगापुर में जाके ये इतना मेरा बिजनेस दिया, वो इतना दिया, वो 5 करोड़ के दिए, वो 10 करोड़ के दिए, 2 करोड़ के दिए, सबको यही शब्द से बता रहे। आप लोगों को मालूम नहीं, लेकिन मुझे बता रहे। लेकिन आप लोगों को मैं नहीं पहचानता। सही है, ये ऐसा बहुत कम लोग मिलते हैं। 2 मिनट में तेरा बता दिया। हाँ, 2 मिनट में पूरा बता दिया। ये बहुत कम लोग मिलते हैं, ऐसा बहुत कम लोग मिलते हैं कि जब सक्सेस हो जाता है आदमी, वो मेरे से हुआ ऐसा लगता है। अहंकार तो सबको आता है, अहंकार तो आदमी का वो अंदर का गुण है। वो स्वाभाविक रीति जब दूसरे से मैं बहुत बड़ा हूँ जब आ जाता है, तो आदमी अपना बुद्धि नहीं हुआ। सुंदरम बोलो मैं छोटा हूँ लेकिन ये लोग बड़ा है, मैं छोटा हूँ ये लोग बड़ा है, मुझे बड़ा कर रहे हैं। क्यों कर रहे हैं मालूम नहीं, लेकिन ये लोगों का साथ करता रहता है। यही रियल जिंदगी है। और बहुतेक शायद मीनाक्षी देवी मुझे आशीर्वाद ऐसा इसलिए भेजा होगा, अचानक आया हूँ। I am not invited guest, I just surprising guest. I was ex-minister of Karnataka, I was ex-minister of Central. So just I came with my family to take a darshanam of Meenakshi Madurai, Meenakshi Devi. My wife has come 34 years, after 34 years here. When my daughter born, that time we visited here. Then my wife said, this time I want to come there. Then after 34 she came, she went with some area. This is what life. So how surprisingly we met here. I think it is what God made arrangements. So surprising कोई आता है तो जब आप लोग खाने को बैठते हैं घर में, तो कोई मित्र आ जाता है तो आप लोग क्या बोलते हो, अरे आप खाने को आओ, मैं खाना खा रहा हूँ। लेकिन वो आता ही नहीं आता, ये अलग बात है। लेकिन आप लोगों का मन क्या है, उसको खाने को बोला जाता है। वो बोलेगा मैं खा के आया हूँ, आप खाओ। ये जो परंपरा है ना, कौन सिखाए है? स्कूल में नहीं सिखाया, इट हैज कम इन आवर ब्लड। ये भगवान का हमारा संस्कृति में, हमारा परंपरा में, हमारा समाज में, हमारा माँ बाप में, हमारा ग्रेट ग्रैंडफादर्स में ये संस्कार आते हैं। ये भारत में है, कहां भी नहीं है, ये ध्यान में लेना आप। ये भारत में है।
आप प्रदेश में गया तो आपको खाना भी खाया पूछेगा नहीं, बीमार है क्या पूछेगा नहीं, लेकिन आप अपना काम करना पड़ेगा और आपको कोई नहीं पूछेगा, लेकिन इधर पूछेगा। ये भारत। बाजू का घर में 2 दिन बंद था, अब क्या हुआ है, घर में अच्छा है कि नहीं पूछेंगे। ये भारत क्या भारत है, यही इसलिए भारत इतना सुंदर है। ध्यान में लेना, न भाषा अलग, कितना भाषा है हमारे देश में। हमारे देश में कितना भाषा, सब भाषा का लोग है, लेकिन प्यार है। देखो क्या बात जाओ और ये परिवार बढ़ाते जाओ, और हमारा भी आपका कुछ सहकार बनता तो हमको भी बताओ, हम भी आपका हम भी आपका सदस्य हो जाएंगे। हमारे थोड़ा बहुत वो कैसा श्री रामचंद्र के सेतु बांधने के लीडर है ना, रमेश, वो ये था ना, वो क्या बोलते हैं आप लोग, किसके जी किस वाड़ीलू कन्नड़ में बोलते हैं हम। हाँ या ओके अनिल है, सही है। ये जिंदगी है, इसलिए आप लोग बहुत अच्छे लोग जमे हैं इधर, माता भी जमे हैं और भाई लोग भी हैं, और सब लोग आप अपना काम छोड़ के इधर आके सुंदरम जी को सपोर्ट करने के लिए आए और मुझे बुलाया और मुझे भी सत्कार किया और माँ मीनाक्षी का मंदिर का फोटो भी दिए। ये बहुत आज अचानक का विचित्र मुझे मेरा जिंदगी में हुआ, और इसके लिए मैं सुंदरम जी को बहुत बहुत धन्यवाद बोलता हूँ। आप ऐसा हनी ही रहिए, और ये हनी औषध भी हो जाता है। हनी इज द मोस्ट इम्पोर्टेंट इन द लाइफ एवरी सेरेमनी इज वेरी ऑस्पिशियस। फंक्शन में अभिषेक भगवान को चढ़ाना है तो हनी मिक्स करते हैं, ये हनी है, ये हनी वही है। हाँ, तो इसलिए हम सब लोग मिले, आप लोग देखिए। இந்திய பிஜேபியினுடைய துணைத் தலைவர் 4 துணைத்தலைவர் இருக்காங்க. அது வந்து சவுத்துக்கு அவர் தான், கர்நாடகாவுடைய அகில இந்திய பிஜேபியினுடைய துணைத் தலைவர். அந்த போஸ்டில் ஹையர் போஸ்ட், பெரிய விவசாயத்தில் பெரிய ஆளாக அவங்க வெல்காம்ங்கிறது தான் அவங்க ஊர். அது வந்து வட கர்நாடகா. ஸோ வந்து அதுதான் பெரிய விவசாயம், ரொம்ப பெரிய பாரம்பரியம். 3 காலேஜ் வச்சுருக்காங்க, நிறைய மிகுந்த கார்வார் துறைமுகம் ஒரு பையன் அதை வந்து ஃபுல்லாகவே இது பண்ணுறாரு, மங்களூர் பக்கத்தில். ஸோ அவருக்கு சொன்னோடனே அவன் பேரை சொன்னோடனே வந்துட்டார், சரி நான் வரேன் எடுத்துகிட்டு வந்துட்டார். ரொம்ப சார் வெரி வெரி தேங்க்ஸ் டு யூ. வந்து நம்ம வந்து முதல்ல வந்து எங்கள்கிட்ட பிளாட் வாங்கினவங்களை வந்து அந்த ஒரிஜினல் பத்திரத்தை வந்து ஐயாவுடைய பொற்காலங்களாக கொடுக்கறதுக்கு நான் அழைக்கிறேன். அடுத்தபடியாக இந்த சீல்டு இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டில் நம்பர் 1 நிறைய எங்களுக்கு வணிகம் பண்ணி கொடுத்த அணி தலைவிகள் அவங்களுக்கு வந்து இந்த சீல்டை சார் கையால் கொடுக்கணும். அதை நீங்கள் வந்து வாங்கிக்கணும். இது போக வந்து 2025 2025 ஜனவரி 24 வந்து தாய்லாந்துக்கு 75 டைம்ஸ் ஜராயாச்சு, 75 டைம் ஜராயா. 25 முறை தாய்லாந்து போறது. कोरोना टाइम में 3 बार गया बोल रहे। அதுல வந்து இப்ப ஜனவரி 24 வந்து ஒரு 7 பேர் இலக்குகளை முடிப்பார்கள் நம்பி அவருக்கு வந்து விமான டிக்கெட் வந்து ஐயா பொற்காலங்களாக கொடுக்க போறோம். முதல் முறையா வந்து ஒரிஜினல் பத்திரத்தை கொடுப்போம். இங்க பாருங்க, திருமதி ஸ்ரீதேவி சிவகுமாரன் அவர்களை அன்போடு வேலை கிடைக்கிறோம். அவருக்கு இந்த ஆண்டுடைய சிறந்த விற்பனையாளர் என்று நிர்வாகத்தின் சார்பாக இந்த கேடை தருகிறோம். ஸ்ரீதேவி அப்படிங்க பாருங்க, ஒரு ஜோரா கைதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பரிசு வாங்கினாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அவங்களுக்கு. ஏர்போர்ட் விளையாட்டு நல்லா ஹாப்பியா வாழ்ற திரு ராமதாஸ் துர்காதேவன் அன்போடு மேலே கிடைக்கிறோம். அப்படிங்கடா पूरा दुनिया घूम के आए सिस्टर
அப்படியே தருங்க. நமது நிறுவனத்தில் இப்ப சினிமா துறையில கீர்த்தி சுரேஷ் மாதிரி லேட்டஸ்டா பயங்கரமா வந்த வெற்றியாளர் திருமதி நீங்கிட்டோம் திருமதி பிரியா மணியந்தன் அவர்கள் அன்போடு மேடை கிடைக்கிறோம். பிரியா பிறகு முதல் முறையாக ஹனிமூன் வருகிறார்கள் தாய்லாந்துக்கு. சாப்பிட்டு முன்னாடி சரண்யா தேவி அவர்கள் அன்போடு மேடை கிடைக்கிறோம். சரண்யா தேவி அவருடைய வீட்டுக்காரர். வாங்க மேடம், இங்கிட்ட வாங்க சார். அப்படிங்க வாங்க. பயணம் பண்ணிடுறாரு. எங்க போய் 73 ரொம்ப வயசு சொல்றீங்க. அவர் எனக்கு வந்து 100வது தடவை போகணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு. 100வது தடவை நான் போகும்போது அவருக்கு ஒரு ஊர்ல நான் வந்து மோதிரம் வந்து உங்க முன்னாடி கேசவன் நான் வந்து பைசா கொடுக்கிறேன். நான் போனேன். ஆண்டுக்கு 6 தடவை போவேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் நான் உயிரோடு உத்தரவாக ஆயிடுச்சு. நான் வந்து 100வது தடவை வந்து தாய்லாந்து போகும்போது அண்ணனுக்கு ஒரு தங்கம் வந்து போகிறோம். நம்ம எல்லா செலவும் நான் போடுறேன். நன்றி, வணக்கம். நான் எடுக்கவே இல்லை, இப்படி வந்துடுறேன். சொல்லிடுவாரு. புதுசா வந்தவங்களுக்கு மட்டும் நான் பழையவங்களுக்கு தேவையில்லை. இந்த அரங்கத்தில் வந்து புதுசா ஒரு 10-15 பேர் வந்திருப்பீங்க. அவங்களுக்கு பற்றி செய்தி சொல்றேன். என் பேர் சுந்தரமூர்த்தி, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை. மந்தல்குடியில வந்து பிளாட் போட்டு நாங்க விற்கிறோம். இடத்தை பார்க்காதவங்க யாரு மூலமா இங்க வந்தீங்களோ அவங்க வந்து நீங்க வந்து இடத்த ஒரு முறை வந்து பாருங்க. யாராவது ஒருத்தர் மூலமா தான் இந்த அரங்கத்துக்குள்ள வந்திருப்பீங்க. வந்ததுனால என்னப்பா போகணும் பார்க்காதவங்க ஒரு முறை வந்து இடத்த பாருங்க. பார்க்காத இடத்த வந்து பாத்துங்க. யாராவது ஒருத்தர் மூலமா இந்த அரங்கத்துக்குள்ள வந்திருப்பீங்க. ஒரு 2 மணி நேரத்துல நீங்க வேஸ்ட் பண்ணி நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க. எப்படியாவது நீங்க வந்து ஒரு முறை வந்து இந்த இடத்த வந்து பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சதுன்னா நீங்க விரும்பினா நீங்க இடம் வாங்கலாம். நீங்க வாங்குற இடம் வந்து உங்க குடும்பத்துக்கு, உங்க குழந்தைகளுக்கு, உங்க பேரம்பேத்திகளுக்கு கண்டிப்பா இந்த சொத்து உதவும். இது ஏகிட்ட இல்ல, தமிழ்நாட்டுல எங்க வேணாலும் நீங்க பணக்காரங்க. தமிழ்நாட்டுல நீங்க எங்க இடம் வேணாலும் பணக்காரங்க. இடம் மட்டும்தான் பணக்காரங்க முடியும். மற்ற தங்க நகையெல்லாம் பெருசா ஏறாது, ஒரு லிமிட்டுக்கு மேல ஏறாது. நீங்க பவுன் 6000, ஒரு கிராம் வந்து 6500 வந்து இன்னொரு 3 வருஷம் இப்படியே ஓடிட்டு இருக்கோம். 50 ரூபா 100 ரூபா கூட குறைய. ஆனா வீட்டு மேல அப்படி கிடையாது. எங்க வேணாலும் சரி 2-3 வருஷத்துல புள்ளலை கோட்டில் வந்திருக்கீங்களா? எந்த வருஷம் நீங்க உங்க இடம் வீடு வாங்க எந்த வருஷம் வாங்கினீங்க? 2020 35. அப்ப 3 குழி ஒரு சென்ட் 1,05,000 வாங்கிருக்கீங்க குழி வாங்கும்போது. இப்ப என்ன ரேட்டா இருக்கு? 70 வச்சுங்க. 70 உங்களுக்கு 2,10,000 ரூபாய். நீங்க 1,05,000 வாங்கின குழி ஒரு சென்ட் 2,10,000 இருக்கு. 3 ஆண்டுகள்ல இது சும்மா ஒரு பானை சோத்துக்கு ஒரு கல் பதங்கிற மாதிரி. அந்த அம்மாட்ட எதுக்குன்னா அவங்க கிட்ட நான் ஒரு இடம் வாங்கியிருக்கேன். நான் 100 ரூபா பிளாட் வைக்கிறேன். வசந்தபுரி 2 ஒரு பிளாட் வாங்க வச்சிருச்சு. அது வீட்டு பக்கத்துல ஒரு பிளாட். சோ நீங்க இந்த அரங்கத்துல வந்திருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் மூலமாக நீங்க இடம் பார்க்கலாம் அல்ல வாங்கலாம் வந்திருப்பீங்க. முதல்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க வாங்குங்க. நீங்க வாங்க கட்டாயம் இல்லை. ஆனா நீங்க எனக்கு வித்து கொடுங்க. நீங்க வாங்கினீங்கன்னா இந்த சொத்து உங்களுக்கே வந்து சேரும். உங்களுக்குன்னா உங்க மகனுக்கோ மகளுக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ உங்க வாரிசுக்கு வந்து அந்த சொத்து போகும்போது ஒருவேளை உங்களுக்கு பிளாட் வாங்க வாய்ப்பு இல்லை, அந்த பொருளாதாரம் இல்லைன்னா பிளாட்டை வித்து கொடுங்க. அப்படி வித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் நிறைய இருக்கு.
மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமிஷன் மட்டும் தான் கொடுப்பாங்க. 63 வயசு சொந்தக்காரங்க இந்தோனேசியா, ஸ்ரீலங்கா, துபாய், அந்தமான், சிங்கப்பூர், அப்ப இவங்க வந்து 61 வயசு வரைக்கும் வேலை பார்த்து அவங்களுக்கு கணவன் பிள்ளைகளுக்கெல்லாம் சமைச்சிருக்காங்க. ஆனா 2 ஆண்டுகள்ல 10 நாள் தாய்லாந்து எவ்வளவு பெரிய விஷயம் இருக்காங்க. எங்க நிறுவனத்துல மட்டும்தான் உங்களுக்கு கமிஷன் பிளஸ் வெளிநாட்டு டூர் இருக்கு. அது ஏன்னா நிர்வாகம் வந்து பெரிய நிர்வாகனால முன்னிட்டு தெரியுங்களா? அளவு அந்த அளவுல பாத்தீங்கன்னா ஒரு 500 ஏக்கர் இருக்கும் அந்த ஏரியா. சூர்யா நகர் கேள்விப்பட்டீங்களா? சூர்யா மதுரைக்காரர் எல்லாரும் சூர்யா நகர் கேள்விப்பட்டிருக்கீங்க. சூர்யா நகர் தானோட அளவு வந்துடும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்குள்ள சூர்யா நகர் எப்படி சொல்லி இங்க இருக்கிற பெரிய வயசுல பெரிய அமர்நாத் பாபு கேட்டு பாருங்க. அவரு இந்த இடத்துல வயசு 75 வயதுக்காரர். இப்ப நீங்க வந்து அந்த கிழக்கு 60 அடி தெருவு, தெற்கு வந்து 20 அடி தெருவு, மேற்கு 20 அடி தெருவு, 60 அடி ரோடு, தார் ரோடு. அந்த அம்மாக்கு ரோடெல்லாம் ஃப்ரீ. இந்த சொத்தை வந்து நீங்க மதுரையில வாங்கினீங்கன்னா இந்த ரோடுக்கு 5 சென்ட் கொடுக்கணும். 60 அடியில பாதி 30 அடி கொடுக்கணும்ல. சோ வந்து உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ரோடெல்லாம் ஃப்ரீ. உங்களுக்கு இடம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து நாங்க தவணைக்கு கொடுக்குறோம். நீங்க 35% கொடுத்தீங்கன்னா பத்திரம் பண்ணிக்கலாம். உதாரணம் மதுரையில வந்து யாரு சொல்லலாம்? சார் உங்க பேர் சார்? சுந்தரபாண்டியன். மதுரை தானே? யாராவது ஒரு மதுரையில எனக்கு வந்து பக்கத்துல வீடு இருக்கணும், அதான் பக்கத்துல ஹோட்டல் இருக்கணும், அல்ல ஸ்விமிங் பூல் இருக்கணும், அல்ல காலேஜ் இருக்கணும். அதுக்கு யாராவது தவணைக்கு கொடுப்பாங்களா? ஒரு 10 லட்சம் ரூபாய் கிட்ட 3 லட்சம் தான் உங்களுக்கு பதிவு கொடுப்பாங்களா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த நிறுவனத்தோட நாங்க ஏன் கொடுக்குறோம்னா என்கிட்ட அதிகமா பிளாட் இருக்கு. அதான் காரணம். மற்றவங்க 2 ஏக்கர் விற்பாங்க. இது தனியார் ஒரு ஆள் 327 ஏக்கர்ல 11,830 பிளாட் போட்டு அதை நான் வித்துக்கிட்டு இருக்கேன். அதனால பிளாட் நிறைய இருக்கனால வாணி மேடம் வந்தாங்கன்னா முதல்ல 6 பிளாட் 12 பிளாட் வாங்க வச்சிட்டேன். வாணி மேடம் இருக்கீங்கல்ல, சீனிவாச ஆட்சி எத்தனை பிளாட் வாங்கிருக்க மொத்தம் வாங்க? ஒரு 6 நாள் 10 பிளாட் வாங்கிருக்காங்க. அந்த அம்மாட்ட சொன்ன வாணியம்மாக்கு என்கிட்ட வாங்க 48 வயசு இருக்கு நினைச்சேன், தெரிஞ்சு சொல்லிட்டேன். இருந்தாலும் அவர் சம்பாதிக்க வாங்குறீங்க. ஆனா 10 பிளாட் வாங்கிருக்கா. நான் சொன்னேன் அம்மா உங்களுக்கு வந்து 64 வயசு, 7 வயசுக்கு வரும்போது இந்த சொத்து விற்கலாமான்னு சொல்லியிருக்கேன். 2 பொம்பளை வச்சிருக்கா. ஒரு பொண்ணு ஜெர்மன்ல போய் கட்டி கொடுக்க போறீங்க, ஒரு பொண்ணு பெங்களூர்ல கட்டி கொடுத்துருவீங்க. 2 பொண்ணு கல்யாணம் முடிச்சு அவங்க வீட்டுக்கு போயிருக்கல. நீங்க ஆட்சியில இருப்பீங்க. 20 ஆண்டுகள் கழிச்சு இந்த சொத்து வந்து ஒரு பெருசா 1 கோடிக்கு மேல விற்கும். எழுதி வச்சுக்க நான் சொல்றது. இப்ப 35% கொடுத்தா உங்க பேர் பதிஞ்சு கொடுத்துருவோம். நீங்க மிச்சத்தை வந்து நீங்க இஎம்ஐ மெல்ல மெல்ல கட்டி உங்களுக்கு ஒரு சொத்தா மாறிடும். 1. 2, உங்களால பிளாட் வாங்க முடியலையா, பொருளாதாரம் இல்லையா, அல்லது போதும் நினைச்சீங்கன்னா நீங்க பிளாட்டை வித்து கொடுங்க. யார்கிட்ட வித்து கொடுக்க போறீங்க? சொல்லுங்க சார். கீர்த்தி சுரேஷ் அடியில போய் கேட்பீங்க. சொந்தக்காரங்க இந்த ஆயிரத்துல அத்தனை பேருக்குமே 4 ரூபமான மக்கள் பழக்கம் இருக்கு. உதாரணமா கனிபா இருக்காரா? போயிட்டாரா கனி சார்? அவருக்கு வந்து சார் ஒரு நிமிஷம் எழுதுங்க. உங்களுக்கு அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா தாய் மாமா எல்லாம் இருக்காங்களா? எல்லாருமே இருப்பாங்க. எல்லாரும் இருப்போம். உங்களுக்கு மாதிரி நான் தான் சொல்றேன். அடுத்து உங்க வீட்டை மாதிரி இருக்காங்க. நிசா மேடம் வந்திருக்காங்களா? நிசா மேடம் உங்களுக்கு அக்கா தங்கச்சி சித்தப்பா பெரியப்பா தாய் மாமா கொழுந்து எத்தனை இருக்கு? சோ அந்த இவரு இருப்பாங்க, சொந்தக்காரர் இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாம் நீங்க கேளுங்க. சௌராசால சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, அவோ சவோ. தமிழ் என்ன அர்த்தம்? உங்களுக்கு தேவை இந்த 2 வார்த்தை தான். அவோ செல்பி துர்கான ஒரு அம்மா வந்திருக்காங்க ஐயா. வேற இன்னொரு அம்மா வந்தது, இன்னொரு துர்கா இருப்பாங்களே ரோபோ. அந்த அம்மா தெரியும் பாருங்க. என்ன மாதிரி அந்த அம்மா பேசத்தான் தெரியும். ஆனா நம்பர் 1 கதாநாயகி அன்பு தேசல இந்த ஆண்டுல அதிகமா பாட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா அந்த அம்மாட்ட சொல்லியிருக்கேன் 2 வார்த்தை பேச காட்டுங்க. அவோ சவோ. அந்த அம்மா அதை மட்டும் சொல்லி காலையில் உட்கார வைக்கும். வேற ஒண்ணுமே பேசாது. மனசுல நினைக்கும். வந்து என்கிட்ட சொல்லிடுவோம், சார் இந்த அம்மா வந்து முத்துமாரி பேரு, புருஷன் பேரு சுந்தரமாண்டி, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, நல்ல வசதி வாய்ப்பு இருக்கு, இவங்க எல்லாம் கூட்டு வந்திருக்கேன்னு சொல்லி முன்னபடி ஜாதி சொல்லிடுவோம். நான் கரெக்டா பேசி அந்த அம்மா கமிஷன் கொடுத்துருக்கேன்.
இந்த அரங்கத்துல அத்தனை பேருக்கு நான் திருப்பி வருவான்னு சொல்றேன். நீங்க ஒரே ஒரு முறை பார்க்க எங்க இடத்த பார்க்காதவங்க இடத்த வந்து பாருங்க. ரெண்டாவது உங்களுக்கு இடம் பிடிச்சா வாங்க, இல்லாட்டி நீங்க விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு பிளாட்டுக்கு 15,000 கமிஷன் இருக்கு. அதாவது 2 மாதத்துக்கு 3 மாசத்துக்கு 2 மீட்டிங் நாங்க வந்து வெளிநாட்டுல போடுவோம். தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா சொல்லி அந்த மாதிரி நீங்க ஒரு 5 பிளாட் போட்டு கொடுத்தீங்கன்னா 5 பிளாட் கமிஷன் 75,000 வாங்கினது போக உங்களுக்கு என்ன செய்ய போறோம்? டூர் ஃப்ரீ. எல்லாத்தையுமே உங்க எல்லாருக்கும் வசதி வாய்ப்புகள் சொந்தக்காரங்க. மகாலட்சுமி வந்துருக்காங்க. அந்த அம்மாவை பார்த்தா சினிமா நிலையமாக எடுத்து சொல்லுங்க. அந்த மாதிரி நினைச்சா ஒரே நாள் 10 பிளாட் துப்பாக்கி சுட்டு வாங்கலாம். இதயத்துல நீங்க ஏத்துக்கணும், இந்த வணிகம் செய்யணும், இப்படி சம்பாதிக்கணும். நம்மளும் அந்த கண்ணங்கரே இந்த சுந்தரமூர்த்தி மாதிரி 75 இடம் தாய்லாந்து போகணும். அப்படி என்ன செய்வீங்க? நீங்க என்ன செய்யணும்? ஆசைப்படணும். இந்த தொழில வந்து நீங்க பேச்சுதான் உங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. ஜீவி நாகராசிக்காரா போயிட்டாரா, ஜீங்க மகாலட்சுமி மாதிரி எல்லாருமே இங்க மகாலட்சுமி ஜீவி மாதிரி பேசலாம். பேசணும். நீங்க பேச கூச்சப்பட்டீங்கன்னா என்ன செய்ய மாட்டீங்க? எந்த வழியும் நீங்க பண்ண முடியாது, எந்த தொழிலும் பண்ண முடியாது. நான் பாருங்க, ஒரு மினிஸ்டர் பாருங்க, 8ஆம் தரப்பிடிச்சா பாருங்க, மினிஸ்டர் பாருங்க, இவ்வளவு ரசிச்சு பாருங்க. தமிழரசு சொன்ன அவரை கூட்டு வந்தா அடுத்த ஒரு டூர் போடுவேன். எப்படி சொன்ன? மினிஸ்டர் வந்தா தான் அவருக்கு டூர், இல்லாட்டி ஒரு டூரை கேன்சல் பண்ணிட்டேன். தீட்டு வந்தார்ல பாத்தீங்களா? ஆக நீங்க வந்து நகரத்துல அந்த நல்லா பேசுங்க, நல்லா சந்தோஷமா பேசுங்க. எல்லாரும் பக்கத்து வீட்டு தெரிஞ்சவர்கள் சொல்லுங்க, பிளாட்டை வந்து பார்க்க சொல்லுங்க. ஒருவேளை அது வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பொருளாதாரம் தான் தெரியும். நான் சும்மாவோட எழுதி கொடுப்பேங்க, மெல்ல மெல்ல கேட்டு. எப்படி செய்வேன்? விக்னேஷ் ஒருத்தர் கூட்டு வராரு, சிவராமன் அவர் மாமனார் கூட்டு வராரு. ரூபாயே வேண்டாம், 10,000 கொடுத்து கூட அதுல இப்ப இந்த வாட்டி அவங்க போதனை வந்தாலும் தெரியல, வரல. ஒரு அம்மா நீங்க நம்ம 10,000 வாங்கி பத்திரத்தை பண்ணி கொடுத்துறேன். 12 லட்சம் ரூபாய் சொத்து. எவ்வளவு கொடுத்தாங்க? வெறும் 10,000. எப்படின்னா கல்யாணத்துக்கு வந்தாங்க. அந்த அம்மா சொல்லுது, கோரைநாய் அவங்க டீம் சசிகலா வச்சிருக்கேன். ஆனா எனக்கு வந்து அந்த அவர் பேசின பேச்சு, அந்த வீட்டுக்காரமா பேசுறது, அந்த அம்மா தெலுங்குல சொல்லுது, இந்த பிளாட்டை வாங்கியே தீரணும், என்ன செய்ய தெரியாது. 10 பிளாட் வாங்கினாங்களா? யார் வாங்கினது? இவருடைய அம்மாவும் தாய்லாந்து வந்தாங்க. வந்தீங்க இப்ப ஒரே ஆள் வந்தாங்க, 10 பிளாட் வாங்கினாங்க, 38 லட்சத்துக்கு வாங்கினாங்க. 70,000 தான் அப்ப ஜிபே பண்ணாங்க. 70-90 மிச்ச பணம் எல்லாம் கொடுத்து பக்கம் வந்துட்டாங்க. இவர் வெளிநாடு வந்துட்டாரு. 10 பிளாட் கமிஷன் 1.5 லட்சம் வாங்கிட்டாரு. 2 பேரும் தாய்லாந்து வந்துட்டாங்க. ஆனா என்னுடைய இலக்கு வந்து விக்னேஷுக்கு வந்து, அதனால இந்த ஸ்பீடு ரொம்ப கம்மியா இருக்கு. விஜயலட்சுமி சிவகாமி நினைக்கிறீங்க. சோ நீங்க இந்த அரங்கத்துல அத்தனை பேருமே ஒரு முறை பார்க்காதவ எங்க ப்ராஜெக்ட் வந்து பார்க்க வாருங்க. உங்களுக்கு பிளாட் பிடிச்சா நீங்க வந்து உங்களுக்கு தேவையான அட்வான்ஸ் கொடுத்து இடத்த பிளாட் பண்ணுங்க. அதை மெல்ல மெல்ல கேட்டுங்க. உங்களுடைய வாரிசுகளுக்கு, மகனுக்கோ மகளுக்கோ பேரனுக்கோ பேத்தியோ கண்டிப்பா வருவாங்க. எங்க பெத்த பிள்ளையும் வாகன சொத்து இல்லைன்னே போகாது. விலை முன்னப்பட்டவன ஏறலாம். சொந்தக்காரத்தை வந்து இவங்க இடம் வாங்க மாட்டாங்க, அவங்ககிட்ட பணம் இருக்காது, இவங்ககிட்ட பணம் இருக்கு, நீங்களா கற்பனை இருக்குன்னு சொன்னாதீங்க. எங்கிட்ட தோட அடகு வச்சு இடம் வாங்க இருக்காங்க. வீர நிறைய பணம் வச்சிருப்பா வாங்க மாட்டாங்க. உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கணும், எனக்கு நல்ல நேரம் இருக்கணும். உங்களுக்கு 15,000 ரூபாய் கிடைச்சா எனக்கு 30,000 கிடைக்கும். அப்படித்தானே? சோ நம்ம 2 பேரும் தான் உழைக்கணும். நானும் உழைக்கிறேன், நீங்க உழைக்கிறீங்க. அந்த உழைப்பை நீங்க நம்பினீங்கன்னா வெறும் 1,700 ரூபாய் செலவு, 1,800. நாங்க பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்துறோம். நீங்க என்ன செய்யணும்? ஒரே ஒரு பிளாட் அட்வான்ஸ் போடுங்க. ஒரு 100 ரூபாய் அட்வான்ஸ் போடுங்க, அல்ல ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் போடுங்க. பிளாட்டை மெல்ல மெல்ல கேட்டுங்க. உங்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்துறேன். பாஸ்போர்ட் வர்றது 35 நாள் குறைந்து வச்சோம், 30 நாள் ஆகும். நாங்களே கூட்டு போயிடுவோம். சார் மைதீன்கேணி போயிட்டாரா? இருக்கா மைதீன்கேணி? நீங்க எந்த நாட்டுக்கு வந்திருக்கீங்க? தாய்லாந்து, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, குரூஸ் கப்பல் இவ்வளவு நாடு வந்திருக்காரு. கோவாலாம் வந்திருக்கீங்க. அதனால நீங்க பாஸ்போர்ட் எடுத்துட்டீங்கன்னா எஸ்எஸ் முன்னாடி அமர்நாத் பாபா அவருடைய பொற்கரங்களால அவருக்கு இந்த சாதனை பொறுமொழி கேட்டுக்கொள்கிறேன். ராமதாஸ் அவர்களுக்கு சிவகங்கை மாவட்டம் ஓய்வு பெற்ற
हिमाचल यमुना गंगा उच्चल जलधितरंगा तव शुभ नामे जागे आशीष मांगे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे. இத்தோடு இனிதே நிறைவு பெறுகிறது. இதுவரை நேரமும் எம்முடன் இணைந்து எமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்து ரசித்து மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் எமது